சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த 2018 இருக்கிற அந்த டெஸ்ட் 12 தான் பார்க்க போகிறோம். அதில் ஸ்டூடெண்ட்ஸு குழப்பம் என்னென்னா, இப்போ வேர்ப்பில் வேண்டாம், இந்த வேர்ப்பு சரியான வேர்ப்பை விழுந்த பிளாங்க்ஸில் சரியான வேர்ப்பை போடணும். அப்போ இந்த வேர்ப் போடுறதுல சில பிள்ளைகளுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. Complete the following passage using the most appropriate from of the verb given within brackets. The first one is done for you. அப்போ முதலாவது உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதில் சில பேர் கேட்கலாம், என்ன இஸ் இருக்குது, அதாவது இதோ என்னோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மாதிரி இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது என்னடா இஸுக்கு பக்கத்தில் இடி போட்டிருக்காங்க. பொதுவாக ஐஎன்ஜியான்னு வரணும். ரெண்டு மேலேக்கான பிள்ளைகளுக்கு குழப்பங்கள் இருக்குது. அப்போ இதை நாங்கள் தீர்க்கிறதா இந்த வீடியோன்ற முக்கிய நோக்கமாக இருக்குது. சரி, பெஸ்காரா ஓவல் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. அந்த பெஸ்காரா ஓவல்ன்றது நீங்கள் கூகுளில் அடித்து பார்க்கணும். அது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட், அது ஒரு பழமையான ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட். இப்போ நீங்கள் அடித்து பார்த்தாலும் தெரியும் தான் பெஸ்காரா ஓவல்ண்டு தேவையில்லை இருக்குது. நீங்கள் அந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கு. பெஸ்காரா ஓவல் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. ஒரு பழமையான ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும். இட் டேஷ் கன்சிடர் ப்ராக்கெட்டுகளை கருதப்படுகிறது. அப்போ இஸ் கன்சிடர்னு போட்டிருக்காங்க. இதே இஸ் கன்சிடர் காரணம் என்னென்னா, முதலாவது காரணம் இப்போ இஸுக்கு மங்கால ஐஎன்ஜா வளமையாக வாட அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ இதுலேயே இப்போ ஈடி செய்கிறதுன்னு காரணம் என்னன்னா, இது ஒரு பேசிவ் வாய்ஸ். அதாவது பேசிவ் வாய்ஸ் ஏன் பாவிக்கணும்னா, பெஸ்காரா ஓவர் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. அப்போ இட்டுன்றது இந்த பெஸ்காரா ஓவரை தான் கொடுக்கணும். இட்டுன்றது இது பெஸ்காரா ஓவரை தான் இங்கே குடிக்கணும். அப்போ இது என்ன ரிஃப்ளாக்ஸிக் ப்ரோனவுன்னு பார்த்துருப்போம். 6 எல்லாம் படிச்சிருப்போம். இப்போ பெஸ்காரா இட்டுன்ற இதை அந்த பேரையே திருப்பி நாங்கள் சொல்லாமல் நாங்கள் அதை குறைக்கிறதுக்கான இட்டுன்னு சொல்கிறோம். பெஸ்காரா ஓவலன்னு திருப்பி பெஸ்காரா ஓவலன்னு வராமல் இட். அப்போ ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ பெஸ்காரா ஓவலான். அப்போ இந்த பெஸ்காரா ஓவர் இஸ் கன்சிடர். அது கருதப்படுமா? அது கருதப்படாது. அது கருதாது. ஏன்னா அது ஒரு அகுரணை பொருள். நாங்கள் தான் கருதுகிறோம். அப்போ இஸ் கன்சிடர்ட் விளங்குதா? நாங்கள் தான் கருதுகிறோம். அப்போ அதுக்கான passive voice. தி சப்ஜெக்ட் இஸ் ரிசீவிங் தி ஆக்ஷன். அதாவது ஒரு பொருள் ஒன்று ரிசீவ் பண்ணப்படுதா, வேறொரு இடத்துலேருந்து ரிசீவ் பெறுது. அதுக்கான passive voice நாங்கள் இங்கே பாவிக்க வேண்டிய கட்டம் வந்துட்டு. வேறு டென்ஸாக சும்மா நோமலாக, அதாவது ஆக்டிவ் வாய்ஸால் இதை நாங்கள் சொல்லலாது. அதுக்கான passive voice என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வந்திருக்கு. இது ப்ரெசன்ட் டென்ஸுன்ற passive voice. இஸ்ஸோட இடி செய்கிறது, ஆமிசாவோட இடி செய்கிறது. இந்த நாங்கள் பார்த்தோம்னாலே விளங்கும். சரி, ஓகே. ப்ரெசன்ட் பாசிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சப்ஜெக்டோட ஆமிசாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இன்ஜெஸ்டின். த புக் இஸ் ரீட் பை மெனி ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் ஆமிசாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பசிவிஷன்டாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிளான். பொதுவாக பார்த்தீங்கன்னா பசிவிஷன்டால பாஸ்ட் பார்ட்டிசிபிளான். ஓகே, இருக்கிறது. சரி, அதன் இஸ் கன்சிடர்டுன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஏன் இஸ் ப்ரெசண்டில் இஸ் ஏன் வேறு வராது? போஸ் இருக்குது, கணக்கு இருக்குது, போஸ் இருக்குது, கேப் இருக்குது, கேபின் இருக்குது. அப்போ அதுகள் ஏன் வராது அப்படி சொல்லிக்க இப்போவும் நாங்கள் கருதினோம் அது ஒரு ஓல்டஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட். அப்போ ப்ரெசண்ட்லேயும் அது நடைமுறையில் இருக்கிறபடியே நாங்கள் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ன்ற இஸ்ன்றது இங்கே பாவிக்கிறோம். இப்போ இஸ் கன்சிடர்ன்னு பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது கன்சிடர். இந்த ப்ரெக்கெட்டுக்கு இருக்கும், அதை நாங்கள் ஈடியா அல்லது அதே மாதிரி சின்ன மாறாமையும் வரும். சரி, அங்கே பார்ப்போம். என்ன ஹிஸ்டாரிக்கல் கிரிக்கெட் வெனியூ ஆஃப் தி கண்ட்ரி ஃபார் மெனி ரீசன்ஸ். ஹிஸ்டாரிக் கிரிக்கெட் வெனியூ காலமாக விளையாட்டிடமாக அது இருக்காம். ஆஃப் கண்ட்ரி ஃபார் மெனி ரீசன், பல காரணங்கள் இருக்காங்க. அது ஓல்டஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்டாகவே இருக்காம். ஹிஸ்டாரிக்கல் கிரிக்கெட் கிரவுண்ட், அதாவது விளையாட்டு புகழ் வாய்ந்தது. அதாவது ஹிஸ்டாரிக்கல் கிரிக்கெட் வெனியூ ஒரு இடமாக, விளையாட்டு பிரசித்தி வாய்ந்த ஒரு இடமாக இருக்காம். இப்போவும் பல காரணங்களுக்காக இப்போவும் இருக்காம். ஃபர்ஸ்ட் திஸ் கிரவுண்ட் டேஷ் ஸ்ரீலங்காஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து இன்
1982. ஓகே, இதில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் திஸ் கிரவுண்ட் டேஷ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் திஸ் மேட்ச். இதில் வந்து என்ன வரும்? மற்றது வந்து காரணம் என்னென்னா, இது இப்போ பாஸில் தான் இந்த இது போய்கொண்டிருக்குது. அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் திஸ் கிரவுண்ட் டேஷ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் திஸ் மேட்ச். அப்போ இது என்னது? ஹோஸ்டட் என்ன நடந்தது, ஹோஸ்டட் நடக்கிறது. அப்போ இப்படி என்ன ஹோஸ்டட்? ஏன் ஹோஸ்டட்? காரணம் என்னென்னா, இது ஒரு பாஸ்ட் டென்சன்ஸ், பாஸ்டில் போகுது இந்த காரணம். winning of the country for many reasons. This crown dash Sri Lanka first test match against England in 1982. 1982 ஆண்டு நடந்த ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறோம்ட்டு நாங்கள் இன்னத்தில் சொல்லுவோம். பாஸ்டில் தானே, இறந்த காலம், அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு காலம். 1982 ஆண்டு ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. பாஸ்ட் நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. இங்கிலாந்து நடந்திருக்கான் ஃபர்ஸ்ட் எகெயின்ஸ்ட் இங்கிலாந்துக்கு எதிராக வந்து ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கான். ஓகே, அப்போ ஹோஸ்டட் என்ன? ஹோஸ்டட் ஓகே, ஹோஸ்டட் நடைபெற்றது. ஹோஸ்டட் ஏன் இது நான் ஹோஸ்டட் என்று போடுறேன்னு விளங்குதா? ஏன் ஹோஸ்டட் என்று போடுறேன்? காரணம் என்னென்னா, இது பாஸ்ட், அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. நடந்து முடிஞ்சபடியே நான் ஹோஸ்டட் என்று போடுறேன். இடி சேர்க்கணும். பாஸ்ட் நடந்து முடிஞ்சு. ஹோஸ்டட். Sri Lanka first test match against England 1982. Okay. Further, in 1985, a historic cricket venue of the country for many reasons. அப்போ பல காரணங்களுக்காண்டி இது வந்து ஒரு விளையாட்டு கிரிக்கெட் மைதானமாக வந்து இருக்காம். மெனி ரீசன், பல காரணங்களுக்காக. First, this ground hosted Sri Lanka's first test match against England in 1982. அப்போ 1982 ஆண்டு என்று சொல்கிறப்பட பாஸ்ட், அது நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. அதுக்காண்டி நான் ஹோஸ்டட் என்றதை பாவிக்கிறோம். நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு என்ன? இறந்த காலம், அதாவது அந்த 1982 ஆண்டு நடைபெற்ற பாஸ்ட் போட்டிருக்கேன். அதால் வந்து ஹோஸ்டட் என்று சொல்கிறோம். ஓகே. மேலும் in 1985 it dash become the venue for Sri Lanka's first ever test win over India. Sorry, full stop வச்சிருக்கணுமோ இல்லை? ஓகே. ஃபர்தர் போட்டு கமா போட்டு இன்னும் இந்த வாக்கியம் தொடருதுன்றால் தான் இந்த கமா போடுவினோம். இந்த கமா வாக்கியம் இப்போ தொடருது என்று சொல்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த கமா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி கமா தொடருது வாக்கியம். ஃபுல் ஸ்டாப் வச்சு முடியலை. ஓகே. ஓகே. சரி. Further, in 1985 it dash become. அப்போ further மேலுமாம் 1985 வந்து venue for Sri Lanka first ever test win over India next the ground. ஃபுல் ஸ்டாப் வைக்கலையா? டெஸ்ட் வின் ஓவர் இந்தியா தான் இருக்குது. ஓவர் இந்தியா இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன். இந்தா டேஷ் பிகம் த வென்யூ ஃபார் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் எவர் டெஸ்ட் வின் ஓவர் இந்தியா. ஃபர்ஸ்ட் எவர் டெஸ்ட் வின். இந்தியாவோட போட்டி போட்டு இந்தியாவோட வென்றுதான் ஸ்ரீலங்கா டீம். அப்போ அதான் சொல்கிறேன், 1985 ஆண்டு வந்து ஒரு அந்த இடத்த வந்து இந்த இடத்த இட் பிகம் நடந்திருக்கு. இங்கே வந்து நடந்திருக்கு.
அப்போ இன்னும் இது போடுவோம். இது வந்து நடந்திருக்கு. அப்போ என்னது ஒரு பாஸ்ட் என்ன ஏன் அப்படி பாஸ்டில் போடுறோம் ஏன்டா இது வந்து ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. 1985 ஒரு நடந்து முடிஞ்ச நிகழ்வு. இன்னும் 1985 நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. ஃபர்தர் இன் 1985 இட் டேஷ் த வென்யூ ஃபார் ஸ்ரீலங்காஸ் ஃபர்ஸ்ட் எவர் டெஸ்ட் வின் ஓவர் இந்தியா. அப்போ இதில் வந்து என்ன போடுவோம்? பிகேம் பாஸ்ட் வந்து பிகேம் தான். அப்போ அதால் நாங்கள் பிகேமை இதில் போடுவோம். பிகேமை போடுவோம். சரி ஓகே. பிகேம் நடைபெற்றது. சரி அடுத்ததை பார்ப்போம். நெக்ஸ்ட் தி கிரவுண்ட். அடுத்தது வந்து டேஷ் ஆஸ் அ நியூட்ரல் வென்யூ ஃபார் டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் பாகிஸ்தான் இன் 2002. அதாவது வந்து ஒரு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, ஒரு நடுநிலையாக வந்து எதுக்கும் இடையில ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தான் இடையில் வந்து ஒரு டெஸ்ட் மேட்சில் வந்து நடந்ததுதான். அதாவது வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை ரெண்டு பேருக்கும் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் பாகிஸ்தான் இன் 2002. அப்போ நியூட்ரல் வென்யூ, அதாவது ரெண்டு பேருக்கும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லாத மாதிரி நடந்ததுதான். அப்போ நெக்ஸ்ட் கிரவுண்ட். அப்போ கிரவுண்ட் என்ன செஞ்சு? கிரவுண்ட் வந்து பாவிக்கப்பட்டிருக்கு. அப்போ கிரவுண்ட் பாவிக்கப்பட்டிருக்கு எதுக்கு? இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு. அப்போ வந்து எது போடலாமண்டாம்? இது வந்து பாவிக்கப்பட்டிருக்கு, ஒரு பாஸ்ட் நடந்து முடிஞ்சு பாவிக்கப்பட்டிருக்கு. 2002 பாவிக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதில் போஸ் போடலாம். போஸ் போடலாம். இப்போ என்ன இப்போ சிச்சுவேஷன்? அப்போ ஜூஸ் ஒன்று வந்திருக்கு. ஜூஸ் ஒன்று வந்திருக்கா? ஜூஸ். அப்போ இதில் வந்து இது நாங்கள் பார்க்க இதில் மெயின் வைப்பேன் ஒரு வினைச்சொல் என்று சொல்லலாம் என்ன. அப்போ இந்த ஜூஸ், அப்போ இந்த கிரவுண்ட் வந்து பாவிக்கப்பட்டிருக்கின்றது. எதுக்காண்டி? டெஸ்ட் மேட்சுக்காண்டி பாவிக்கப்பட்டிருக்கின்றது. அதால் நாங்கள் இதை போடுறோம், போஸ் ஜூஸ்டுன்றதை போடுறோம். போஸ் ஜூஸ்ட். காரணம் நான் சொல்கிறேனுங்க, போஸ் போட்டது விளங்கிட்டோ. போஸ் போட்டதுக்கான காரணம் வந்து இது நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. 2002 ஒரு நடந்த ஒரு பாஸ்ட் நடந்து முடிச்சு, இந்த டென்ஷனில் நடந்து முடிச்சு. அதால் நாங்கள் போஸ் போடுறோம். இதுக்கு பக்கத்தில் ஒரு பசிபிஸ் போடுறோம். பசிபிஸ் ஜூஸ்ட் பாவிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரவுண்ட் தான் பாவிக்கப்பட்டிருக்கு. கிரவுண்ட் படிக்க விளங்கப்படும். கிரவுண்ட் தான், அதாவது இந்த ஒப்ஜெக்ட் வந்து திங்ஸ் வந்து ரிசீவ் தி ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன் அது பெருகுது. அதால் நாங்கள் பசிபிஸ் இங்கே பாவிக்க வேண்டாம். நெக்குன்னு காய்ச்சேன் நான் இதில் வந்து காய்ச்சேன் நாங்கள். அதால் தான் ஜூஸ்ன்றது பசிபிஸில் போடுவோம். அப்போ இந்த கிரவுண்ட் வந்து பாவிக்கப்பட்டிருக்குது. இந்த கிரவுண்ட் தான் பாவிக்கப்பட்டிருக்கு. கிரவுண்ட் தான் பாவிக்கப்பட்டிருக்கொழிய கிரவுண்ட் தான் பாவிக்கப்பட்டிருக்கு. கிரவுண்ட் வந்து யாரையும் பாவிக்கப்படையலை. அப்போ அப்படி மாறிடும். அப்போ அது அகருன்னு தானே. அப்போ அதுதான் பாவிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு வந்து என்னோட ஆக்ஷன் வந்து ரிசீவ் பண்ணப்பட அது பெருகுது. அதுக்காண்டி நாங்கள் பசிவைஸ் என்ற ஸ்ட்ரக்சரில் நாங்கள் ஜூஸ் டி சேர்த்து ஜூஸ்ன்னு சொல்லி நாங்கள் பசிவைஸில் நாங்கள் எழுதுகிறோம். போஸ் போட்டதுக்கான காரணம் அது போஸ் போட்டதுக்கான உண்மையான காரணம் இது வந்து நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு 2002. அப்போ நடந்து முடிஞ்ச போஸ் போடுறோம். பசிபிக் சங்கால ஜூஸ் டி சேர்த்ததுக்கான காரணம் இது வந்து ஆக்ஷனை பெருகுது. இன்னொரு இடத்துல இருந்து இந்த கிரவுண்ட் வந்து பாவிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரவுண்ட் தான் பாவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரவுண்ட் வந்து யாரையும் பாவிக்கல, ஒரு உண்டையும் பாவிக்கல அப்படின்னு வராது. காரணம் அகருன பொருள். அப்போ இது வந்து ஆக்ஷனை இங்கே இது பெருகுது. இந்த கிரவுண்ட் தான் ஆக்ஷனை பெருகுதோடைய கிரவுண்ட் தான் ஆக்ஷனை பெருகுது உடைய கிரவுண்டால் ஒரு ஆக்ஷனும் போகல. அப்படி போனால் ஆக்டிவிட்டியில் நாங்கள் எழுதுவோம். இது வந்து கிரவுண்ட்லேருந்து ஆக்ஷன் வந்து வேறு இடத்துலேருந்து உருவாகி இங்கே ஆக்ஷன் வந்திருக்கு. இந்த கிரவுண்ட் வந்து பெற்றிருக்கு. அதால் வந்து ஜூஸ்டுன்னு சொல்லி பசிவிஸில் நாங்கள் இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் வாஸ் ஜூஸ்ட் ஆஸ் அ நியூட்ரல் வென்யூ ஃபார் டெஸ்ட் மேட்சுக்காண்டி பாவிக்கப்பட்டுள்ளது.
டெஸ்ட் மேட்ச் காண்டி பாவிக்கப்பட்டுள்ளது. அதனால தான் பசிவிஸில் இந்த ஜூஸ் ரெண்டு சொல்லி போடுறோம். போஸ் போட்டதற்கான ஒரு இறந்த ஆழம் 2002 ஆண்டு ரெண்டபடியாக தான் போஸ் போட்டிருக்கோம். மற்றது பசிவிஸின் ஸ்ட்ரக்சரை போஸோட பாஸ் பார்ட்டிசிபிள் போஸ் வந்து பார்த்துட்டோம். நியூட்ரல் வெனியூ ஃபார் டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் பிட்வீன் ஆஸ்திரேலியா சரி ஆஸ் அ நியூட்ரல் வெனியூ. மற்றது வந்து பாஸ்ட் டென்ஸின் பசிவ் ஸ்ட்ரக்சரே போஸ் யூஸ் தான் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் பசிவ் ஸ்ட்ரக்சர் இந்த வாஸ்வோட பாஸ் பார்ட்டிசிபிள் இந்த பசிவ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டோமே வாஸ்வோட பாஸ் பார்ட்டிசிபிள். அப்போ அதால் வந்து தான் வாஸோட என்ன ஜூஸ் ரெண்டு வந்து செய்கிறது. மற்றது வந்து வேர்டு காரணம் வந்து ஏன் பசிவேன்னு பார்க்கணும்னு உள்ளங்கிட்டு தானே அப்படின்னா அது வந்து ஆக்ஷனாக பெருகுது. டெஸ்ட் மேட்ச் வந்து என்னது கிரவுண்டெலாம் விளையாடப்பட்டிருக்கு. கிரவுண்ட் வந்து டெஸ்ட் மேட்சில் விளையாடையில கிரவுண்ட் வந்து அதான் ஆள் மாதிரி விளையாடையில இது ஒரு அகர்ன பொருள். இந்த கிரவுண்டெலாம் டெஸ்ட் மேட்ச் விளையாடப்பட்டிருக்கிறது. அதை சொல்கிறதுக்கு தான் வாஸ் ஜூஸ்டுன்னு சொல்லி பசிஃபிக்ஸில் நாங்கள் இங்கே எழுகிறோம். இங்கே பாருங்க அதுண்ட பசிஃபிக் ஸ்ட்ரக்சர் வாஸ்வோட பாஸ் பார்ட்டிசிபிள் பண்ண கேட்டுவியோ பாருங்க கொஸ்டன் ஓகே சரி. அடுத்தது சோஃபான்றது என்னண்டா இங்கே என்ன அர்த்தம்ண்டா இங்கே சோஃபான்றது பார்த்தீங்கன்னா அப் டு த ப்ரெசன்ட் மூமெண்ட் ஓ அன்டில் நவ் இது வரைக்கும் பாஸ்ட்லேருந்து இது வரைக்கும். அப்போ சோஃபான்றது அது உங்களுக்கு விளங்கிட்டு சரி பார்ப்போம். சோஃபா 15 டெஸ்ட் மேட்சஸ் 12 ODIs and 1 T20 dash at Pescara Oval. அப்போ இதுகளெல்லாம் என்ன பஸ்கார ஓவல்ன்றது ஒரு கிரவுண்ட். பஸ்கார ஓவல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட். அப்போ இதெல்லாம் என்னது பஸ்கார ஓவலில் விளையாடப்பட்டிருக்குது. அப்போ என்ன எழுதுவோம் என்னென்னு போடலாம். இது வந்து என்ன மற்றது வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதுகளெல்லாம் மற்ற ஒரே விஷயம்னு நாங்கள் சிங்குலர்ன்னு சொல்லுவோம். என்ன ஒரு அதாவது 15 டெஸ்ட் மேட்சஸ்ன்ற ஒரு சிங்குலர். இப்போ 15 டெஸ்ட் மேட்சஸ் 12 ODIs and 1 T20 என்றைக்கு அது என்ன மாதிரி வருது அது ப்ளூரல் ஃபார்மில் வருது. என்ன அது என்ன மாதிரி வருது அது ஒரு ப்ளூரல் ஃபார்மில் வருது. சரி அப்படி என்றால் என்ன இதுக்கு பாவிக்கலாம் இவ்வளவு மேட்சும் வந்து இங்கே பஸ்கார ஓவலில் விளையாடப்பட்டிருக்கிறது. இந்த இதுகள் வந்து விளையாடையில இதுகளை வந்து ஒரு ஆள்லாம் விளையாடி இருக்கிறோம். அப்போ அதன்படி பார்க்க இதில் பசிஃபிக்ஸாக பெறப்போகுது. இது வந்து ரிசீவ் பண்ணது என்ன ஒரு ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணது அது வழியாக விளங்க வேணும். சரி அப்போ இதை விளங்கிட்டு இதில் பசிஃபிக்ஸாக வருது அது முதல் விளங்கணும். ஆக்டிவிஸ் வருதா இல்லை பசிஃபிக்ஸ் வருதோன்னு முதல் விளங்கணும். காரணம் இதே நான் பசிஃபிக்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த மேட்சஸ் எல்லாம் அது தாங்களாகவே இவையிலே போய் இந்த பஸ்கார ஓவலில் விளையாடுறேன் கிரவுண்டில் போய் விளையாடு. இது வந்து ஒரு ஆளால் ஒரு நபரோட ஒரு பர்சன் அதாவது என்ன ஒரு பர்சனால தான் இங்கே விளையாடப்படுற ஒரு பர்சன் தான் விளையாடினான். அப்போ பர்சன் தான் விளையாடுறக்க அது என்ன மாதிரி வரும் ஒரு பசிஃபிக்ஸன். இது வந்து என்ன ரிசீவ் பண்ண ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுது அது மட்டும்தான் இது வேலை. அப்போ இதில் வந்து பசிஃபிக்ஸ் தான் பெருதுண்டு விளங்கிச்சு. அப்போ பசிஃபிக்ஸ் என்ன பசிஃபிக்ஸ் வந்து வரப்போகுது என்ன பசிஃபிக்ஸ் என்ன ஃபார்ம் பெறப்போகுது. சரி என்ன ஃபார்ம் பெறப்போ இதில் பார்த்து நாங்கள் பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் பசிவ் வந்து இதில் நாங்கள் போட்டோம். அப்போ இதில் என்ன பாஸ்ட் பசிவா இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். சோஃபா அவன் சொல்கிறது பாஸ்டில் இருந்து அதான் அந்த காலத்துல இந்த காலம் மட்டும் இந்த மேட்சஸ் எல்லாம் இந்த பஸ்காரோவில் விளையாடப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ என்ன டென்ஸ் கொஞ்சம் பாவிக்க போகிறோம்டா வடியா விளங்கணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இங்கே பாவிக்கப்படும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்
பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் இங்கே பாவிக்க போகிறோம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டுன்ற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா கேவோட அல்லது கேஸ் பார்ட்டிசிபிள். இங்கே வந்து கேவன்ட்டு வந்து இங்கே பாருங்க கேவன்றது ஜூஸ் கேவ் வித் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் ஐ ஜூ வி தே இதுகளுக்கு வந்து என்னது கேவ் பாய்ப்பம். மற்ற ஜூஸ் கேஸ் வித் சிங்குலர் தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட் கிஷீட் படர்க்கேன்னு சொல்லுவோம் கிஷீட்டு. அவைகளுக்கு வந்து கேஸ் பாய்ப்போம். இங்கே நாங்கள் கேஸ் இங்கே இவளுக்கு பாய்க்க என்னென்னா கமா போட்டு இப்போ ப்ளூரல் ஃபார்ம் ஆகிட்டு ஒன்றுண்டா நாங்கள் சிங்குலர் பாவிக்கலாம். 15 டெஸ்ட் மேட்சஸ் ஜூஸ் கேப் வித் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் ஐ ஜூ வி தேக்கு வந்து கேப் தான் நாங்கள் இங்கே பாய்ப்போம். கேஸ் வந்து இங்கே என்ன பாய்ப்போம்னா கீஷீட் அதாவது படர்க்கைக்கு வந்து நாங்கள் இங்கே கேஸ் வந்து பாய்ப்போம். இங்கே வந்து நாங்கள் கேவ் பாவிக்கலாம். அது கேஸ் பாவிக்கலாம். கேனம் என்னடா அது இட்டன்னா எல்லாரும் யோசிக்கணும் இத்தானே கேஸை போட்டு எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவினோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். அப்போ பேசிவ் நாங்கள் சேர்க்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாவிடுறதுக்கான காரணம் அன்றையிலிருந்து இன்று விட தொடருது. ப்ரெசன்ட் இந்த அன்றையிலிருந்து இங்கே மட்டும் முடியாமல் போகும் அதை விளையாடப்பட்டு கொண்டிருக்கு. அந்த நிறமும் அதை விளையாடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாவிப்போம். பேசிவ் பாவிக்கிறோம்னு காரணம் அது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுது. பஸ்கார ஓவரில் வந்து என்ன இந்த மேட்செல்லாம் இந்த T20 எல்லாம் மேட்செல்லாம் நடைபெறுது. இப்போ இப்போவும் நடப்பட்டு கொண்டிருக்கு. அதால் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து பாவிக்கிறோம். சரி, ஓகே. அதால் வந்து அப்போ என்ன பாவிப்போம்? கேவ் பாவிப்போம். ஏன் கேவ் பாவிப்போம்? ஏன் கேவ் பாவிக்கிறோம் என்றால் சரி கேவ் பார்க்கறதுக்கு காரணமாடா தம்பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேட்ச் 15 டெஸ்ட் மேட்சஸ் உண்டான நான் கேஸ் பாய்ச்சிருப்பேன். இதுதானே அது வேணா கேஸ் பாய்ச்சிருப்பேன். இதில் 15 டெஸ்ட் மேட்சஸ் 12 ODIs அண்ட் 1 T20 3 விஷயம் இருக்குது. அதால் வந்து நாங்கள் ஒரு ப்ளூரல் ஃபார்மில் பார்க்க வந்து கேவ்ன்றதை பாய்ப்போம். கேஸ்ன்னு போட்டால் இந்த இதில் வந்து பிள்ளை அப்போ கேவ் இப்படி எவ்வளோங்க இங்கே பாருங்கோ ஸ்ட்ரக்சரை வந்து பாருங்கோ. கேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன இதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர். ஒன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆக்டிவைஸை நாங்கள் இங்கே பார்த்தோம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சைடு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆக்டிவைஸாக இங்கே பார்த்துறாங்க. கேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுன்ற பேசிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமெண்டா கேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பார்ட்டிசிபிள் அல்லது கேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த எக்ஸாம்பிள் the project has been completed, the books have been returned. விளங்குதா? இதில் வந்து புக்ஸ் புக்கண்டா கேஸ் பாவிச்சிட்டு புக்ஸ் சேரில் படியா வந்து சேரில் படியா ஹேவ் வந்து பாவிக்கணும். அதாவது ப்ளூரல் ஃபார்ம் எடுக்குது. என்ன புக்ஸ் அண்டேக்கு அது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம் எடுக்காது. ஆனால் ஹேவ் பீன்றதை பாவிக்கணும். ஓகே, இதுக்குள்ள வருவோம். அப்போ நாங்கள் என்ன ஹேவ் பீன் அது ஸ்ட்ரக்சர் அதை ஞாபகப்படுத்தினா சரி. ஆனால் இது போடும் ஆக்டிவிஸாக பேசிவைஸாக ஞாபகம் இருக்கும். ஹேவ் பீன் பிளேடு என்ன PLA/ED பிளேடு ஹேவ் பீன் பிளேடு ஓகே. அதுக்குள்ள விடுவோம். அடுத்ததுக்கு விடுவோம். இதில் வந்து பார்த்தோம்னா அடுத்தது வந்து திஸ் பஸ்கரா ஓவரில் வந்து விளையாடப்பட்டிருக்கு. திஸ் ஹிஸ்டாரிக் ஸ்டேடியம் டேஷ் பிராக்கெட்டுக்கு வந்து லொக்கேட்டட் என்று போட்டிருக்கு. இன் கிளம்பு லொக்கேட்டட்னா அமைஞ்சிருக்கிறது. இன் கொழும்புல வந்து அமைஞ்சிருக்குது. கூகுளில் வந்து அடித்து பார்த்தீங்கன்னா வேணும். கொழும்புல வந்து அமைஞ்சிருக்கு. த கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் தி கண்ட்ரி. This historic stadium dash
ப்ராக்கெட்டுக்கு வந்து லொக்கேட்டட்னு போட்டிருக்கு. இதைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டி வருமே. இன் கொலம்போ தி கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் தி கண்ட்ரி, அதாவது நாட்டின் தலைநகர், கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் தி கண்ட்ரி, நாட்டின் தலைநகரத்தில் வந்து இந்த கிரவுண்ட் வந்து அமைஞ்சிருக்குதான். அப்போ அப்படியே விளங்க வேணும். இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேடியம் வந்து தானாகவே போய் அமையலை, அரூர் ஆலோ கிரவுண்டை வந்து அமைச்சது. அப்போ இந்த கிரவுண்டை வந்து அரூரான அமைச்சது ஒரு நபர், என்ன விஜயதினே. அப்போ அவையெல்லாம் அமைச்சிட்டு போனாது. அப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேடியம் தானாகவே போய் அமைஞ்சதோ இல்லை. அப்போ 6 ஆக்களால் அமையப்பட்டு. அப்போ இந்த ஸ்டேடியம் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேடியம் என்ன செய்யுது, அந்த ரிசீவ் பண்ணது, என்ன ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணது. அதாவது வந்து இது வந்து தானாக போய் அமையலை, இதை வந்து ஆக்கள் கட்டி வித்தது. இப்போ நாங்கள் வரலாறுலேயே பார்த்துருப்போம், சில மன்னர் மேன் வந்து இப்போ பண்டுகாபயன் குளத்தை கட்டினான்னு சொல்ல மாட்டேன், கட்டி வித்தான்னு என்று சொல்லுவோம். அப்போ அவன் வந்து ஆக்கள் கீழே இருக்கிற ஆக்களை கொண்டு கட்டி விற்கிறான். இப்போ அவன் கட்டினான்னு சொல்லலாம். அது இப்போ முக்கியம் இல்லை. இப்போ உஜர்தின் இப்போ இது வந்து இந்த ஸ்டேடியம் வந்து வடிய விளங்காடும். இந்த ஸ்டேடியம் வந்து தானாக போய் அமையலை, அதை நாங்கள் அமைச்சிருக்கோம். ஒரு உஜர்தின அதாவது நம்ம மேனேஜர்கள்லாம் போய் அமைச்சிருக்கோம். அதால் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேடியம் வந்து ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணது. அதால் வந்து நாங்கள் பசிவ் நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் பசிவ் பாவிக்கிறோம். கட்டிவித்தான், அப்படி கட்டிவித்தான், செய்வித்தான் அப்படி. அப்போ இதில் வந்து இந்த லொக்கேட்டட், அது சரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிளான் இருக்குது. இப்போ நாங்கள் என்னத்தை பாய்ப்போம், இன்கெலாம்போது கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் தி கண்ட்ரி. இப்போ வடியா விளங்கும். இப்போவும் அந்த ஸ்டேடியம் அந்த கிளம்பு கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் தி கண்ட்ரிலான் இருக்குது, அதாவது நாட்டின் தலைநகரத்திலான் இருக்குது. இப்போவும் அது அமைஞ்சிருக்குது. அதால் வந்து என்ன பாய்ப்போம், ப்ரெசன்ட் பாய்ப்போம். ப்ரெசண்டோட இப்போ பசிவ் வைஸ் பாய்ப்போம். அப்போ இஸ் லொக்கேட்டட் படி விளங்குதோ? விளங்காட்டி கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. விளங்காட்டி நாங்கள் இப்போ அவ்வளோ விளங்கப்படுத்த ரெடியாக இருப்போம். இஸ் லொக்கேட்டட் படி விளங்குதோ? இப்போ இஸ் வந்து வந்ததுக்கான ப்ரெசன்ட், இப்போவும் அது அமைஞ்சிருக்கு அந்த கிரவுண்ட், அதால் வந்து இஸ் வந்தது. அதாவது வந்து இது ஒரு உண்மையான நிகழ்வு. இப்போவும் அது உண்மை நிகழ்வுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் நாங்கள் இங்கே பாவிப்போம். அப்போ இப்போவும் அது அமைஞ்சிருக்குன்றது ஃபேக்ட், அது உண்மை சம்பவம். அதில் வந்து இஸ் பாவிக்கிறோம். லொக்கேட்டட் பாவிக்கிறதுக்கான காரணம், இது வந்து இந்த ஸ்டேடியம் வந்து ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணு. நான் அந்த ஸ்டேடியமே போய் அமையலை, நாங்கள் தான் அதை கட்டி வச்சிருக்கோம், நாங்கள் தான் அதை செஞ்சுருக்கோம். அதாவது வந்து இஸ் லொக்கேட்டட் இன் கொலம்போ தி கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் தி கண்ட்ரி.